सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. மகாவிஷ்ணுடைய அத்யுத்தமான நாமாக்கள், வேதோக்தமான நாமாக்கள். யாரு வேதாத்தியனம் அனுதினம் பண்ண முடியலையோ அவளாலே இந்த நாமாக்களை அனுசந்தானம் பண்றதுனாலேயே வேதத்தை வாசித்ததான பலன் கிட்டக்கூடியதான உயர்ந்ததான நாமாக்கள். சகலஜன சாதாரணமாகவும் சர்வ ஜனங்களையும் அவள இந்த சம்சாரத்திலிருந்து கரையேற்றக்கூடியதான திவ்யமான நாமாக்கள், உஜ்ஜீவனம் பண்ணக்கூடியதான நாமாக்கள். அதுல காலத்தை சொல்லக்கூடியதான சில நாமாக்கள். ருது சுலக்ஷண காலஹா பரமேஷ்டேவ விக்ரஹா அப்படின்னு ஆனது. உக்ர சம்வத்சரோ தட்டா விஸ்ராமோ விஸ்வதட்சிணா அப்படிங்கிற நாமாக்களை பார்த்தோம். காரஸ்வரூபமாக உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களையும் கலனம் பண்ணிக்கொண்டே கணக்கிட்டுக் கொண்டு எல்லாவற்றையும் தன் வசமாக்கி கொண்டு தான் எல்லோரையும் முன்னுக்கு கொண்டு வரக்கூடியதான திவ்யமான நாமாக்களுடைய வைபவத்தை பார்ப்போம். அதுல விஸ்ராமஹா விஸ்வதட்சிணா எல்லோருக்கும் இருப்பிடமாகும். எல்லோரும் கடைசியில அவரிடத்துதான் போய் சேரணும். நதீனாம் சாகரோ கதி. எந்த நதியாகட்டும், சின்ன நதியோ பெரிய நதியோ, அது கங்கையாவது போன்ற பெரிய நதிகளோ இந்த சாதாரணமான நதிகளோ சாட்சாத்தாகவோ பரம்பரையாகவோ பகவான போய் சேரணும். சமுத்திரத்தை போய் சேர்றாப்புல ஆகாசா பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காராக கேசவம் பிரதிகச்சது அப்படின்னு பகவான போய் அடையக்கூடியதான திவ்யமான ஒரு நாமாக்கள். அதை வகுத்தோம். அதோட இல்லாமல் எல்லோரும் போய் தங்கி இருக்கக்கூடியதான முடிவு பரம பதம். பரம் மிக உயர்ந்ததாகவும் எல்லோருக்கும் இருப்பிடமான ஒரு ஸ்தானமாகவும் தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு சொல்றதல்லவா, அப்படிப்பட்டதான ஒரு பரமபத ஸ்வரூபமாகவே பகவான் இருக்கார் அப்படிங்கிறது விஸ்ராமஹாங்கிறது பார்த்தோம். அதுபோல விஸ்வ தட்சிணாக உலகத்தையே தட்சிணியாக வைத்துக் கொண்டவர். நேற்று சமயமானத்தினால அந்த நாமாக்களை கொஞ்சம் விஸ்தாரமா பார்க்கல. விஸ்வ தட்சிணாக உலகத்தை தட்சிணையாக பெற்றவர். ஏதோ தட்சிணையா 10 ரூபாய் 100 ரூபாய் அப்படின்னு நினைப்பேன். உலகமே தட்சிணை வரும். போதுமா? எங்க சுவாமி எடுத்தார் அப்படின்னு கேட்டா தனியனுடைய எண்ணத்துக்கு போன அது பாருங்க, ஒரு பக்தர்கள நல்ல வழியில இருக்கிறவாள அவளுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு சுலபமாக இருக்கணும். கோமளமான பதார்த்தங்களுக்கு ஒரு நல்ல வழி கோமளமாகத்தான் சொல்லி கொடுக்கணும். திமசே கவிபக்தி ரத்ரமே நளினி பூர்வ நிதர்சனங்கதா அப்படிங்கிற காளிதாஸ். இந்த தாமரை இருக்கு ரொம்ப மென்மையான பொருள். அந்த மென்மையான பொருளை அதை கொல்லணும்னா அது அழிக்கணுமேயானால் அது மென்மையான பொருளாக தான் முடியும். அதனாலதான் எப்படின்னா இந்த பனி டிராப் இருக்கு பார்த்தீங்களா, பனி துளி அதுல விழுந்ததுன்னா அந்த தாமரை அது கெட்டு போயிடுவான்.
ரொம்ப மென்மையா சுகுமாரமா இருக்கு. சுகுமாரமான ஒரு பொருளை கத்தியாலும் நெருப்பாலையும் சொல்லக்கூடாது. ஹிமசே கவி பத்திரத்வமே நளினி பொர்வனிகந்தனங்கதா. அது மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்ப பக்தனா இருக்கக்கூடியதான நல்ல வழியில இருந்துருக்கான். அவன் தானமா இருக்கட்டும், இருந்ததோடு நல்ல வழியில இருந்துருக்கான் அப்படின்னு பலி சக்கரவர்த்திய அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். ரொம்ப அகங்காரத்தோட இருக்க, அந்த அகங்காரத்தை மறைக்கணும். அதுக்காக என்ன பண்ணின, தானும் ஒரு பிராமணன் மாதிரி ஒரு வேஷம் போட்டுல போற, 3 அடியை கொடுங்க அப்படின்னு தானத்தை கேட்கிற. பகவான் 3 அடி கொடுங்கன்னு சொன்ன சரின்னு சொல்லிவிட்டான். சுக்கராச்சாரியர் பக்கத்துல வந்து வேண்டாம், கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன்னா இங்க வந்திருக்கிறவர் தேவதா பட்சபாதி, தைலங்களுக்கு நல்லது பண்றதுக்காக வந்திருக்காரப்பா, ஆயால் வேண்டாம்ங்கிறார். பகவான் சொல்ற, பலி சொல்ற, நாம எந்த தானத்தை பண்ணினாலும் அனந்த புண்ணிய பலதம் அசாந்தி பிரயத்தமே அப்படின்னு இவ்வுலகத்துக்கு காரணமான இரண்யகர்கள் யாருடைய வயிற்றுல இருக்காரோ, பூதங்களும் யாருடைய வயிற்றுல இருக்கிறாரோ, அப்படிப்பட்டதான் இந்த பரம்பொருளான மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணிட்டு அவரை நினைத்து கொடுக்குறோம். எந்த நானும் யாரை நமக்கு கொடுக்கணுமோ அவரே வந்து நிற்கும் பேரு நான் கொடுக்கலன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆயன் நான் கொடுக்கிறேன். அவர் பொருள் சொல்லி பார்த்தார், கேட்கல, சரி கொடுத்து விட்டார். அந்த 3 அடி தானம்னு சொன்ன பிறகு அவருடைய அடியே என்ன பண்ணினா பெருசா வளர்ந்துட்டார். கேகோ விஷ்ணுமா தோட்டம் தற்போதே கதா அப்படின்னு உலகம் முழுக்க வியாபித்து விட்டார். ஒரு கால்னால இந்த பூமண்டலமும், இன்னொரு கால்னால திலோகமும் எல்லாத்தையும் வளர்த்தாச்சு. 3வது வடிக்கு இடம் இல்லைங்கிற அளவுக்கு வந்தார். இப்ப எதை தட்சணையா வாங்கிட்டார், அவர்கிட்ட எதை பெற்றிருந்தார் தானத்தை, உலகம் முழுக்க வாங்கிட்டார், தேவலோகம் முழுக்க வாங்கிட்டார். அதனால விஸ்வ முழுக்க வாங்கிட்டவர் தட்சணையா விஸ்வ தட்சிணா. இது ஒரு விஷயம். உலகத்தை தட்சணையாக பெற்றுக் கொண்டவர் அவர் வந்தார். சாதாரணமாக மற்ற மனுஷன்னா இந்த பகவானை நினைத்து கொடுக்கிறார், பகவானை தியானம் பண்ணிட்டு வருகிறார். தானம் என்கிறது மிக சிறந்ததான ஒரு நம்மளால முடிந்தது இன்னொருத்தர் கொடுக்கிறோம். இதை கொடுக்கும் காலத்தில் நம்ம மனசுல இருக்கக்கூடியதான பாவங்கள் போகிறது. அதே போலயே நம்ம கொடுக்கும் பொழுது நமக்கு சேமம் ஏற்படுறது. எதையும் தானம் பண்ணணும், அன்னதானம், மற்ற பதார்த்தங்களுடைய தானம், இவை எல்லாம் பண்றது ரொம்ப ஒசத்தி. அதையும் சத்ராமணால கொடுப்பது ரொம்ப விசேஷம். அப்படி மகாவிஷ்ணு ஸ்வரூபமான நினைச்சுட்டு நம்ம கொடுக்கிறோம். அப்ப கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக் கொள்றவர் அவர் என்ன பண்றாரு, மகாவிஷ்ணு ஸ்மரண பூர்வகமாக நினைச்சு வைக்கிறார். சோ கொடுக்கிறவாளுக்கும் விஷ்ணு ஸ்மரணம் இருக்கு, பெற்றுக் கொள்றவாளுக்கும் விஷ்ணு ஸ்மரணம் இருக்கு. 2 பேரும் கௌரவமா இருந்துருக்கா. அப்படி இந்த தானம் எனக்கூடியதான பதார்த்தம் மிக சிறந்ததாக தியாகே லைகேன அமிர்தத்வமானது. கொடுக்கிறதுனாலதான் ஒரு மனுஷனுக்கு அமிர்தத்துவம் வரும் அப்படிங்கிற சுரூபம் இந்த தானத்துக்கு சொன்னா. அப்படி விஸ்வ தட்சிண உலகத்துல எல்லா தானத்தையும் பெற்றுக் கொள்ளக்கூடியதான தகுதியும் அதனால் ஏற்படக்கூடியதான புண்ணியங்களை கொடுக்கக்கூடியதான சாமர்த்தியமும் எங்க பகவானுக்காகத்தான் இருக்கு. ஆகையால் பக்தால் கொடுத்ததான எந்த பதார்த்தமா இருக்கட்டும், பத்திரம், புஷ்பம், பலம், தோயம், யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் அப்யுபஹ்ருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. நீங்க ஏதாவது கொடுங்க, இது கொடுக்கணும் அது கொடுக்கணும்னு கவலை வேண்டாம். உங்களால முடிந்தது கொடுங்க. ஆனா எதை கொடுத்தாலும் நான் வசதியை நினைத்து உங்களுக்கு சகல விதமான சேவங்களையும் கொடுக்கும். ஒன்றும் இல்லையா உங்களுக்கு, அப்பவும் கவலைப்படாதீங்க. பிருத்திவியாத்மனே கந்தம் கல்பயாமினமா பஞ்சபூஜை. இந்த பஞ்சபூஜை பண்ணினாலே நான் உங்களுக்கு சந்திரத்தை கொடுக்குறேன், தூபத்தை கொடுக்குறேன், தீபத்தை கொடுக்குறேன், அமிர்த நைவேத்தியத்தை கொடுக்குறேன், சமஸ்த உபச்சாரங்களை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க மனசால நினைக்கிறேன்னு பார்த்தா இதுவே போதும்.
பகவானுக்கு உங்க மனசுல இருக்கக்கூடியதான எண்ணம் அது க்ஷேமத்தை கொடுக்கும். ஆகையால் அந்த பகவான் நமக்கு அதை திருப்பி 100 மடங்கு சஹஸ்ர குணமும் சிரேஷ்டம் அதத்தேரதம் ரவி அப்படின்னு உங்களுக்கு எதற்காக பெற்றுக் கொள்கிறார்? உங்களுக்கு 1000 மடங்கு திருப்பி கொடுப்பதற்காக. இப்படி விஸ்வதட்சிணாங்கிற அர்த்தங்கள் பார்த்தோம். ஒரு காலத்துல பரசுராமன் என்ன பண்ணின, கார்த்தவீர்யார்ஜுனன் ஆரம்பிச்சு 1000 கைகள் அவர் அத்தனை அவ்வளவு பல பராக்கிரமசாலியாக பூமண்டலத்தில் இருக்கக்கூடியதான எல்லா ராஜாக்களையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டு அவரை அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்க கார்த்தவீர்யார்ஜுனனை ஒரு கோபத்தினால கார்த்தவீர்யார்ஜுனன் கொண்டார். அதற்கு பிறகு பூமண்டலத்தை முழுக்க 21 தரம் சகல பூமண்டலங்களையும் அவர் அங்க இருக்கிற ராஜாக்கள்லாம் ஜெயிச்சார். ஜெயிச்சுட்டு அவர்கள் இருக்கக்கூடியதான தனத்தை அத்யுத்தமமான தனத்தை கொஞ்சம் நெஞ்சம்னு சொல்ல முடியாது. எல்லா ராஜாக்களையும் அவர்கள் இருக்கக்கூடியதான பணத்தையும் சேர்த்து வச்சுட்டார். கடைசியில நினைச்சாராம், நான் என்ன பண்ண போறேன், நமக்கு இதுல ஆசை இல்லையே. ஒரு பிராமணனா இருந்து கொண்டு தபசுன்னா பண்ணணும், இவ்வளவு பணத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு விவேகம் வந்து கஷ்டப மகத்திய கூட்ட அத்தனை பணத்தையும் தனம் பண்ண அவருக்கு விஸ்வதட்சிணா. பரசுராம அவதாரத்துல உலகத்தை முழுக்க சமஸ்தமும் எவ்வளவு பணம் இருக்கோ அத்தனையும் சேர்த்து கசிடம் கொடுத்த கசிடம் பண்ண தானம் கொடுக்கிறதையும் வாங்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டு என்ன பண்ணினேன், அங்க யாராரு பிராமணால் வந்தாலும் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. கடைசியில் உமக்கு எங்கேன்னு எனக்கு ஒன்றும் வேண்டான்ட்ட பாத்துக்கலாம். இவ்வளவு பணத்தை வாங்கிட்ட யாராரு இருக்காளோ பிராமணால் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. மொத்தம் மிச்சம் இல்லவே இல்லையே, வேண்டாமே எல்லாம் வேண்டாம்னு சொன்ன பரசுராமர் இருக்காரு, அவரே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாருன்னா நான் மட்டும் எடுத்துக்கணுமா, மிச்சம் வச்சுக்கணுமா, எல்லோரும் சௌக்கியமா இருந்தா அதுவே போறோம். இதுதான் இந்த நாட்டை பத்தி ஒரு கௌரவம். எனக்கே வேணும் எனக்கே வேணும் அப்படின்னு சொல்றது யாரு? அப்படி சமஸ்த பிரஜைகளும் சௌக்கியமா இருக்கணும், எல்லோருக்கும் இந்த பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், அந்த பகவானுடைய கருணா கட்டாட்சம் கிருபை எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு தியாகேன அமிர்தமானசோ அப்படிங்கிற அந்த தியாகத்தை எடுத்து காட்டினவர் பரசுராமர். ஆகையால் அடுத்ததாக விஸ்வதட்சிணா பரசுராம அவதாரத்துல மறுபடியும் இந்த விஸ்வதட்சிணாங்கிறது எடுத்து காட்டினார். ஒண்ணு வாமன அவதாரத்துல எடுத்து காட்டினார், 2வது பரசுராம அவதாரத்தை எடுத்து காட்டினார். அதே போலயே எல்லாத்தையும் கொடுத்தார். எல்லா காரியத்தையும் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கிறவர். தட்சகா தட்சிணா, தட்சகா பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கிறவர். அதனால அதே போலயே விஸ்வேஷு கர்மசு தாட்சிண்யாத்வா, அவருக்கு ரொம்ப தாட்சிணியம் ஜாஸ்தி. தட்சிணாமூர்த்தி கூட இங்க பேர் உண்டு. தட்சிணாமூர்த்திக்கு ஏன் தட்சிணாமூர்த்தின்னு தெற்க பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு சார். அவர் தெற்க பார்த்துட்டு உட்கார்றதுனாலதான் அவருக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேரு. அவர் தெற்க பார்த்துட்டு உட்கார்ந்தா நீர் அவருக்கு பூஜை பண்ணும் பொழுது எங்கே உட்காருவேன், அவரை பார்த்துட்டு உட்காருவேன். நீங்க தெற்க பார்க்க வேண்டியது இல்லை, தெற்கத்துக்காரன் பயம் உங்களுக்கு இல்லை. இந்த தட்சிணாமூர்த்தியுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா, அவரை நீங்க வணங்கினால் இனிமேல தெற்கத்துக்காரனுக்கு நீங்க பயப்பட வேண்டாம், யமதர்மராஜாவுக்கு பயப்படணும். பகவான நினைக்கிற வாழ்க்கை எவன் என்ன பண்ணுவார், ஒண்ணு கிடையாது. லட்சுமி அப்படின்னு இந்த லட்சுமி நரசிம்மனை நினைக்கக்கூடிய வாழத்தும் அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தை நினைக்கிற வாழத்தும் ஒரு பயம் இல்லை. அதே போலயே தாட்சிண்யமூர்த்தி தட்சிணாமூர்த்தி ரொம்ப தாட்சிண்யம் அவருக்கு. ஏன்னா குருஸ்தானமா இருக்காரோ இல்லையா, அந்த சிஷ்யன் எந்த கவலையும் இருக்கு, அவன் மனசுல ஒரு கவலையும் இருக்கக்கூடாது. மனசுல சந்தேகம் வரதுக்கு முன்னால ஆன்சர் சொல்வார்.
உங்க மனசுல ஒரு கவலையும் வராம அதுக்கு வேண்டியதான சகல பிரதீதியும் கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபமா இருக்கிறதுனால அவருக்கு தட்சிணாமூர்த்தின்னு சொன்னோம். அதே போலயே இந்த பகவானும் விஸ்வ தட்சிணா, உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு பூச்சியா இருக்கட்டும், ஒரு சாதாரணமான ஒரு பதார்த்தமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம நம்பி இருக்குமேனால், என்ன நினைக்குமேனால் அவளுக்கு நான் சேவத்தை கொடுப்பேன் எனக்கூடியதான தாட்சியம் கொண்டவர். சகதேவ பிரபன்னாய தவாஸ்மி ஜாகதே. ஒரு தரம் நமஸ்காரம் பண்ணி நான் உனக்கு சேர்ந்தவன் என்று யாரோட மனசுல நினைத்தானோ அபயம் சர்வபூதேத்ய ததாம்யே சத்வ்ரதம் மம அப்படின்னு இன்னொருக்கும் அபயத்தை கொடுப்பேன்னா அப்படின்னு சரணாகதீனார்த்த பரித்ராண பகாயனே அப்படி ஸ்வரூபத்தை சொன்னதான மிக உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் விஸ்வதட்சிணா. இப்படி விஸ்வதட்சிணாங்கிறது பல அர்த்தங்கள் பார்த்தோம். இன்னொரு அர்த்தம் அவருக்கு முன்னாலேயே வேதம் சொல்லிட்டு, ஆனா அந்த அர்த்தம் இன்னும் நடக்கல. அது என்ன சொல்லின்னு 10 அவதாரங்கள் சொல்றோம் பகவானுக்கு. அப்படி மீனாவதாரத்தை ஆரம்பிச்சு மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், அப்படியே வாமனாவதாரம், அப்படி வரிசையா நரசிம்மாவதாரம், ராமோ ராமஸ்ட கிருஷ்ண கல்கி ஜனார்தனா அப்படின்னு கல்கின்னு ஒரு அவதாரம் சொல்லிருக்கோம். இந்த கல்கி அவதாரம் இன்னும் வரல, வந்துருக்கு எத்தனையோ சொல்லிட்டு இருக்க. அதை பாத்தீங்க, கல்கின்னு பேரை வச்சுட்டா கல்கி ஆகாது. மகாவிஷ்ணுடைய ஸ்வரூபம் அவதாரம் வரப்போறது. அது பவிஷ்யத் புராணத்துல சொல்லியிருக்க. அந்த கலியுகம் முடிகிற காலத்துல வரப்போறதான். அவன் இங்க திருநெல்வேலி ஜில்லாலதான் பிறக்க போறாராம். பவிஷ்யத் புராணத்துல இருக்கு. அந்த கிராமத்துல பிறந்து குதிரை மேல ஏறிட்டு வாழை கையில வச்சுட்டு ஒவ்வொருத்தரையும் தலையை விட்டுட்டே வரப்போறாராம். அப்படி வரப்போறாரு ஒரு சொல்றது. அவன் கடைசியில அந்த உலகத்துக்கெல்லாம் பிரளயத்தை கொடுக்கறதுக்கு முன்னால அஸ்வமேத யாகம் பண்ண போறாராம். அஸ்வமேத யாகம் பண்ணி அந்த அஸ்வமேத யாகத்துல இந்த உலகத்தையே தட்சிணையா கொடுக்க போறாராம். அதனாலதான் விஸ்வ தட்சிணா அந்த பேர் எண்ணிக்கை. வேதம் என்ன சொல்றது? விஸ்வத்தை யாரு தட்சிணையாக கொடுக்க போகிறார்களோ அவருக்கு விஸ்வத்தை கொடுத்தார்களோன்னு சொல்லல, கொடுக்க போகிறார்களோ. இப்படி பரசுராம அவதாரத்தை சொன்னேன். அதே போலயே விசேஷமா வாமன அவதாரத்தை சொன்னேன். விஸ்வதட்சிணால கல்வி அவதாரம் விஸ்வதட்சிணால வருது. அத்தனையும் வேதத்துல இருக்கிற நாமத்தானே வரணும். இந்த விஷ்ணுதாச நாமாக்கள்லாம் வேதத்துல இருக்கிற நாமாக்கள். அப்படி பகவானுடைய நாமாக்கள் உத்தமமான நாம விஸ்வதட்சிணா. இப்படி நீங்க பகவானை நினைச்சலையானால், அனுசந்தானம் பண்ணினால், பூமியை முழுக்க தானம் பண்ணினா என்ன பலமோ அந்த பலம் உங்களுக்கு வரும். நம்ம சாதாரண எதை தானம் பண்ண முடியும்? ஏதோ கொஞ்சமா தானம் பண்ண முடியும். நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு 10,000 தானம் பண்ணுதோ, 4,000 தானம் பண்ணுதோ. ஆனா உலகத்தை தானம் பண்ண முடியுமா? முடியாது. அது யாரால முடியும்? பகவானால தான் முடியும். ஆகையால் அந்த பகவானை நாம் நினைச்சோமையானால், இப்படி ஒரு அனுசந்தானம் பண்ணினோமையானால் நமக்கும் அவ்வளவு விசேஷமான பலன் கிடைக்குங்கிற ஒரு விசேஷமான ஏவம் வேதா வேதங்கள்ல சொல்றது. அஸ்வமேதையாக உங்களால பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ராஜாவா பிறக்கல. ராஜா ராஜசூயேன்னு விஜயித்தா. ராஜசூய யாகம் பண்ணணும்னு தான் ராஜாவா இருந்து கொண்டு சக்கரவர்த்தி ஆகணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கணும். அவன் தான் ராஜசூய யாகம் பண்ண முடியும். ஆனா உங்களுக்கு ராஜசூய யாகத்துக்கு என்ன பலம் உண்டா? அந்த பலம் வேணும்னு ஆசை இருக்கு. ஆசை இருக்கலமோ இல்லையா? எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம். ஆனா அதுக்கு குவாலிஃபிகேஷன் இல்ல, தகுதி இல்லை. நான் என்னமா பண்ணுவேன்? கவலைப்படாத. அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கா. நான் மனசாக பண்றா போல நினைச்சுக்கா போறோம். அந்த பலம் உனக்கு கொடுக்குறேங்கிற யார் சொல்ற? அதனாலதான் பகவான விஸ்வதட்சிணான்னு நினைக்கலையானால் இவ்வளவு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு நாமாவுக்கு நினைத்தோமையானால் அந்த பலமானது நமக்கு கிடைக்குங்கிற அபிப்பிராயத்துல பகவானுடைய நாம விஸ்ராம விஸ்வதட்சிணா. அதற்கு விஸ்தாரஸ்தாவரஸ்தானோ பிரமாணம் பீஜமவ்யயம் விஸ்தார விஸ்தீரியந்தே சமஸ்தானி
ஜகந்தி அஸ்மின் விஸ்தாரா. எல்லா பதார்த்தங்களும் இவரிடத்துல இருக்கு. சகல பூமண்டலமும் சகல லோகங்களும் 14 பூதங்களும் பகவான் இடத்துல இருக்கு. பகவான் தான் அவளிடம் தான் அதிஷ்டானமா இருக்க. மயி சர்வாணி பூதானி, என்னிடத்துல அத்தனை பிராணிகளும் வியாபிச்சிருக்கு. அத்தனை என்னிடத்துல இருக்கு, நான் அவைகளை ஊடுருவி இருக்கேன் அப்படிங்கிறார் பகவான் கீதை. கீதையில நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமோ, நான் எல்லா பூதங்களையும் எல்லா பொருளையும் நான் பரரூபமாக வியாபித்திருக்கேன். மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்தமூர்த்தினா. அவ்யக்தமூர்த்தினா மயா, நீங்க பார்க்கக்கூடியதான கிருஷ்ண அவதாரத்தில் இருக்கக்கூடியதான இந்த கைகாலிய ரூபம் இல்ல, அவருடைய பரரூபம் ஒண்ணு இருக்கு. பரவாசுதேவனா அப்படிங்கிற ஒரு பரமான ஒரு ஸ்வரூபம் இருக்கு. அச்சிந்தியமாகவும் அற்புதமாகவும் யாராலையும் இருந்தது என்று நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஸ்வரூபம் சைத்தன்ய ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபமாக நான் வியாபித்து ஒவ்வொரு பொருளையும் நான் இருக்கேன். என்னிடத்துலதான் எல்லா பிராணிகளும் வசிக்கிறார்கள். மயி சர்வமிதம் ஸ்திதம். அதே மாதிரி என்ன நான் எதுவும் இல்லை. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கறது உபனிஷத். சுவாமி நீங்க எங்க இருக்க அப்படின்னு, நான் என்னிடத்துல இருக்கேன். என்னுடைய சக்தியில நான் இருக்கேன். நான் இங்க இடத்துல இல்லை. நீங்க மெட்ராஸ்ல இருக்கேன், திருச்சியில இருக்கேன், டெல்லியில இருக்கேன்னு சொல்லாதீங்க. நீங்க எங்க இருக்கேன்? நான் என்னிடத்துல இருக்கேன். நான் என்னிடத்துல இருக்கேன்னு என்ன சொல்றேன்? அகவானமயம் நீதி. நான் எங்கேயும் இல்லப்பா, எல்லாமும் என்னிடத்துல இருக்கு அப்படின்னு தன்னுடைய உயர்ந்ததான ஒரு சொரூபத்தை சொன்னார். அப்படி 14 கௌரவங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு பொருளையும் ஊடுருவி இருப்பதனாலையும் எல்லாமும் அவரிடத்துல இருக்கிறதுனாலையும் அவருடைய விஸ்தாரமா இருக்கு. ஆகாசத்தை விட விஸ்தாரம். ஆகாசம்னா நம்ம பார்த்ததான பொருள்களோட எல்லா பொருள்களும் பெருசு. அதை விட ஜாயான் ஆகாஷாத் ஜாயான் திவா ஜாயான் பிருத்திவியா அப்படின்னு ஆரம்பிச்சு சாந்தோக்கிய உபநிஷத்துல 7வது அத்தியாயத்துல எல்லா பொருளையும் ரொம்ப உற்பத்தியா வரவாருக்க, எல்லாரோட விஸ்தாரமா இருக்க. இந்த விஸ்தாரங்கிற சம்ஸ்கிருதத்துல விஸ்தரா விஸ்தாரா 2 சொல்லும். சப்தத்தை சொல்வதா இருந்தால் விஸ்தாரகான்னு சொல்லணும். மற்ற பொருளை சொல்ல விஸ்தரமாக இருக்குன்னு சொல்லணும். அப்படி பகவான் சப்த வடிவமாகவும் அவரை போற்றக்கூடியதான நாமக்கள் எத்தனை? சர்வே வேதாயத்பதமாமனந்தி தபாம்சி சர்வாணி ஜயத்வதந்தி எதிச்சந்தோ பிரம்மஜத்யம் ஜரந்தி தத்தே பதம் சங்கிரேண பிரவீமி ஓமித்யேதத். வேதத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு எழுத்தும் அங்க அவரைத்தான் சொல்லுது. யாவந்தி வேதாந்தராணி தாவந்தி ஹரிநாமானி. வேதத்தினுடைய எழுத்துகள் இருக்கே, ஒவ்வொரு எழுத்தும் பகவானுடைய நாமம். ஆகையால் நீங்க வேதத்தை பாராயணம் பண்ணீங்கன்னா அத்தனை தரம் ஹரிநாமாவை பாராயணம் பண்ணியதான பலம். அதனால்தான் தினந்தோறும் பிரம்மைக்கம் பண்ணுதோ, வேதத்துல ஒரு ருக்காவது சொல்லுங்க, ஒரு மந்திரத்தையாவது சொல்லுங்க சொல்றது. ஜனங்கள் கேட்கிறாளா? அந்த வேதத்துக்கு அவ்வளவு விசேஷம். அத்தனையும் அந்த பகவானுடைய விபூதி, பகவானுடைய ஸ்வரூபம், பகவானுடைய மகிமையை சொல்றதுக்காக வந்த நாமாக்கள் அத்தனையும் நீங்க அனுசந்தானம் பண்ண பண்ண நீங்க எந்த பாவம் பண்ணினாலும் அத்தனையும் பனி மாதிரி கரையக்கூடியதான நாமாக்கள். ஆயால் பகவானுக்கு எப்படி விஸ்தாரா அவ்வளவு வியாபகமாக இருந்து கொண்டிருக்க அப்படின்னு விஸ்தாரா. அதுக்கு பிறகு தாவரஸ்தானோ, தாவரா ஸ்தானோ அப்படி பிரிக்க வேண்டாம். தாவரஸ்தானோ ஒரே நாமம். எனது அசையாத பொருளா இருக்கோ அத்தனை அசையாத பொருளுக்கு தான் அசையாம இருக்கார். உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் 2 விதமாக இருக்கு. ஒன்று ஜங்கமும், ஒன்று ஸ்தாவரம். அசைத பொருள்கள் சிலது, அசையாத பொருள்கள் சிலது. இந்த மனுஷர்கள், பசுக்கள், பட்சிகள்,
இதெல்லாம் நினைச்சா ஓடிவிடும். பட்சி பாருங்க, மரத்துல உட்கார்ந்து இருக்க ஒரு கல்லை எடுக்கணும்னா டக்குனு ஓடி போயிடுது. ஆனா ஒரு கல் அங்கிருந்து போக முடியுமா? மலை எங்கிருந்து இங்க சரியா இடம் இல்லை சார், நான் அந்த பக்கம் நடந்து போறேன்னு சொல்ல முடியுமா? ஒரு காலத்துல போயிட்டு இருந்ததான். ராமாயணத்தை சொல்ற ஒரு காலத்துல இந்த மலைகள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு இறக்க இருந்ததுதான், அது பாட்டுக்கு பறந்து இருந்ததுதான். அப்படின்னு போய் உட்காருமா ஒரு கிராமத்துல, கிராமம் முழுக்க தோணுங்க. இப்படி ஒரு காலம் இருந்ததா? விவகாரம் என்னடாங்க இப்படியெல்லாம் இருந்தது. அப்ப என்ன பண்ணாரு பகவான் இந்திரன் என்ன பண்ணினா, தன்னுடைய வஜ்ராயத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மலையினுடைய ரெக்கையும் வெட்டிட்டே வந்தார். இமாலயத்தின் ரெக்கையும் வெட்டிட்டே வெட்டிட்டார். ஆனா என்ன ஆச்சுன்னா, இந்த இமாலய ஒரு பர்வத்தினுடைய ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு மைனா கம்முனு பேர். ஏன் இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்கல? மைனான்னு வச்சுக்கிறது பார்த்தோம், கம்முனு பேர் வச்சிருக்க. அது என்ன பண்ணிட்டு அது பயந்து இருக்கான். இது விஷயம் தெரிஞ்சு போயிடுது, உலகம் முழுக்க தெரிஞ்சு போயிடுது. இப்ப மலைகள்லாம் ஒவ்வொன்றும் வரிசையா வந்து வெட்டிட்டே இருக்கேன், ஒண்ணும் பண்ண முடியல. எங்க வெட்டி விடுறானோ அங்கேதான் இருக்கணும். இதனால இந்த பக்கம் அந்த பக்கம் நகர முடியாது வரத்தை. ஆனா இந்த மைனாகம் ரொம்ப பயந்து போயிட்டான். அப்ப என்ன சொல்லிட்டு வாயு பகவான்கிட்ட வந்து கேட்டுட்டான், இப்படி ரொம்ப பயப்படுறேனே, ரெக்கையை வச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது, ரொம்ப சிரமமா இருக்குன்னு என்ன பண்றது? வாயு பகவானுக்கு ரொம்ப கருணைய, பாவம் சின்ன குழந்தை, இப்படி பண்றது. நான் ஒண்ணு பண்றேன், எனக்கு எல்லாவற்றையும் தள்ளக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கு. நான் ஒண்ணு சமுத்திரத்துல தள்ளி பண்றேன், நீ சத்தியமா இருக்கியாங்க மறந்துட்டு இருக்கேன்னு அற்புதமா அது ஏது செய்யும். அதே போல தள்ளிட்டாரான் சமுத்திரத்துல. சமுத்திரராஜா இடம் கொடுத்த அந்த சமுத்திரராஜாக்குள்ள ஆனந்தமா இவர் உள்ள எல்லா காரியமும் பண்ணிட்டு ஆனந்தமா சௌக்கியமா இருந்துட்டு இருக்க. திடீர்னு சமுத்திரராஜாவுக்கு ஒரு ஆசை வந்துருக்கு. அனுமார் இக்கோடியிலிருந்து அந்த லங்கைக்கு போறதுக்காக துடிக்கிறார். அப்ப அவருக்கு ஏதாவது ஒரு சகாயம் பண்ணணும். என்ன சகாயம் பண்ணணும் அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தார். அவர் சதயோஜனோமகதாலயா 100 யோஜனம் விஸ்தீர்ணம். இதை தாண்டறதுக்கு நடுவுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டா நல்லதா இருக்கும். ஏன்னா அந்த ராமன் நமக்கும் வேண்டி வருதான். ஏன்னா இந்த ராமனுடைய பூர்வீகாய் அவ வம்சத்துல வந்த தெய்வ சகரமும் திறந்தார். அவருடைய குழந்தைகள் அவதான் நோண்டின. இந்த சாகரத்தை உண்டு பண்ணின சாகரம்னு பேரே வந்தது. சகரங்கிற ஒரு சக்கரவர்த்தி, அவருடைய குழந்தைகள் 60,000 குழந்தைகள் எல்லாரும் குதிரையை தேடுறதுக்காக போயிட்டு தேடிக்கொண்டு இந்த சமுத்திரத்தை தோண்டினாலாம். அதனாலதான் அங்க ஜலம் ஒப்பிட்டு இருக்கு. அதனால சமுத்திரம் ஏற்பட்டதுங்கிறது ஒரு கதை. என்ன நம்பிட்டு என்ன சார் பண்ணின, இது எப்படி ஒண்ணும் தெரியலையே. ஒருத்தன் கேட்டா இந்த கதையை சொல்லிட்டே இருந்தேன். ஒரு ரோட்லயே கொஞ்சம் ஒரு பள்ளத்தை நோண்டினா அந்த பள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த அதுல இருக்க மண்ணென்னா அப்படியே அந்த பக்கம் போட்டு வைக்கிறேன் சார். இந்த பள்ளத்துக்கு இவ்வளவு இருக்கு. இந்த சமுத்திரத்தை நோண்டினா அந்த மண்ணெல்லாம் எங்க போட்டார் கேட்டோம். எங்க போட்டார்னா என்ன பதில் சொல்றது? அதான் அக்கறையில போட்டோம். அக்கறை போய் பார்க்க போறேன் விவகாரம் முழுக்க. வேற என்னதான் சொல்றது பிடிக்காத விவகாரம் என்ன. அப்படி அந்த சமுத்திர சகர சக்கரவர்த்தி குழந்தைகள்னால தோண்டப்பட்டதுனால அதுக்கு என்ன பேரு? சாகரம். இது அந்த வம்சத்துல வந்தவர் ராமன். அந்த ராமனுக்காக இந்த அனுமான் தாண்டி இருக்கார். அப்ப நம்ம ஹெல்ப் பண்ணணுமா வேண்டாமா? நம்மளை உண்டு பண்ணினவாளுடைய வம்சத்துல வந்தவா அவளுக்கு நம்ம பண்ணித்தானே ஏகணும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த மைனாகர் வந்து கொடுத்தார். அவர் சொன்னார், மைனாகர் வர்றதுக்கு எனக்கும் முக்கியம் உனக்கும் முக்கியம். உனக்கு எப்படி முக்கியம் தெரியுமோ? ஏன்னா தாண்டவர் யாரு? அனுமான். அவர் அப்பா யாரு? வாயு. அவர் தானே உன்னை இதனால பத்திரமா எங்கிட்ட இருக்கும்படி பண்ணினார். ஸோ யாரு ஹெல்ப் பண்ணாரோ
அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். கிருதஸ்ய பிரதிகர்த்தவ்யம் தர்மஸ்தநாதன. நமக்கு யாராவது மனசாலேயோ வாக்கினாலேயோ சரீரத்தினாலேயோ பணத்தினாலேயோ ஹெல்ப் பண்ணினா சமயம் வரும் பொழுது நம்ம விடாம அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆகையால் உமக்கு இவர் அப்பா ஹெல்ப் பண்ணியிருக்கார், வாயு ஹெல்ப் பண்ணியிருக்கார். வாயு புத்திரன் இப்ப சமுத்திரத்தை தாண்டார். ஆகையால் அந்த வாயு புத்திரனுக்கு நீ சகாயம் பண்ணணுமப்பா, எனக்கும் சகாயம் பண்ணணும் நீ. ஏன்னா நான் உனக்கு இத்தனால அடைக்கலம் கொடுத்திருக்கேன். இப்பொழுது என்ன உண்டு பண்ணின வம்சத்துல இருக்கிறவாளுடைய சகாயத்துக்காக அனுமான் பிறக்கிறார். ஆகையால் நீ எழுந்துக்கணும். எழுந்துட்ட அனுமான் என்ன பண்ணின, ஒரு புஜத்துல ஒரு தட்டு தட்டிட்டு போனார். என்ன சுவாமி, இங்க உட்கார்ந்து நீங்க பழங்கள்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும்னு சொன்னாரு. நான் பண்றேன்னு கேட்கிற அனுமான் சொன்னார், மயா பிரதிஜாகிருதம் நஷ்டாதம் ஜனிஹந்தரே. நான் பிரதிஜை பண்ணி வந்திருக்கேன், கிளம்பினேன்னா அது முடிக்கிற வரைக்கும் நடுவில் ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேன். இந்த பிரதிஜையில நம்ம காரியத்தை ஆரம்பிக்கிறோம், அடுத்த சொன்னா அங்கேயே நிக்கிறது. ஒரு வருஷம் ஆனப்புறம் தான் எடுத்துக்கிறோம். அவன் எடுத்துட்ட காரியத்தை நடுவுல விடமாட்டேன்னு ஒரு பிரதிஜையோட கிளம்பி இருக்கேன். ஆகையால் நான் நிக்க போறதில்லை, உங்க இடத்துல உட்கார மாட்டேன். நீ நல்ல வார்த்தை, இனிமையான வார்த்தை பேசினாய் பார்த்தையா, அதுவே போதும். இதுதான் ஆதித்யம். நீ எனக்கு ஆதித்யத்தை கொடுத்துட்டையப்பா, ஆகையால் ஒண்ணும் வேண்டாம்னு சொன்னாராம். அப்படி ஸ்தாவரமான அசையாத பொருளுக்கும் இருப்பிடமாக இருக்கிறவர் பகவான். ஆகையால் ஸ்தாவர ஸ்தாடு. சாதாரணமான பதார்த்தங்களுக்கு இருப்பிடமும் இல்லை, மலை போன்றதான பதார்த்தங்களுக்கும் சமுத்திரம் போன்றதான பதார்த்தங்களுக்கும் தான் அடிப்படையாக அதிஷ்டானமாக இருப்பிடமாக அடைக்கலமாக இருந்தவர். ஆகையால் ஸ்தாவர ஸ்தாடு. ஸ்திதிசீலத்வாது ஸ்தாவரஹா. அசையாம இருக்கிறதுனால மற்றவெல்லாம் அசையும். உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் மாறும். இது என்ன, நித்யோ அனித்யானாம் சேதனஸ்தேதனானாம் ஏகோ பகூனாம் யோ ததாதி காமான். நித்தியமான பொருள்களுக்கெல்லாம் நித்தியமானவர், அனித்தியமான பொருள்களுக்குள்ள நித்தியமா இருக்கிறார். அசையாத பொருள்களுக்குள்ள அசையாம இருக்கார், அசைகிற பொருள்களுக்கும் தான் அசையாம காத்திருக்கார். எப்போதும் ஒரே விதமாக இருந்து கொண்டு பொருள்கள் மாறலாம், அடிப்படையான பகவான் மாற மாட்டார். மனுஷியாருடைய மனசு மாறலாம். பணம் வர்றதுக்கு முன்னால ஒரு மாதிரி, பணம் வளர்ந்த பிறகு ஒண்ணு. பதவி வர்றதுக்கு முன்னால ஒரு மாதிரி, பதவி வந்த பிறகு பின்னால ஒரு மாதிரி, எத்தனையோ மாறும். ஆனா எல்லாவற்றுக்கும் அடிப்படையா பகவான் ஒரே மாதிரி இருக்கார். எப்பொழுது நீ என்னை பார்ப்பாயோ நான் அப்பொழுது உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு மோட்சத்தை கொடுப்பேன். யதா பஷ்யத் பஷ்யதே ருக்மவர்ணம் கர்த்தாரணீசம் புருஷ பிரம்மயோனி. நீ என்னை பார்த்தேனால் போறோம், நான் உனக்கு எல்லாவற்றையும் கூட மறுபிறவி இல்லாதான உயர்ந்த நிலையும் பரமபதத்தையும் நான் அளிப்பேன். நீ பார்க்க மாட்டேங்கிறியப்பா, உனக்கு டிவி தானே முக்கியம். ராத்திரி 11:30 மணி வரைக்கும் மேட்ச் தானே பார்த்துட்டு இருக்கா எல்லாரும். அவள்தான் வசதியாக உள்நோக்கி இதயத்துக்குள்ள இருக்கிற பரம்பொருளை நினைத்து பார்த்தீங்களா? ஏன் அவர் உள்ள எடுத்த தொட்டுதானே நீங்க இந்த டிவியை பார்த்து கண்ணு பார்க்கறதுக்கு அவரெல்லாம் அனுகிரகம் பண்ணின, அதை நினைக்க வேண்டாமா? அதனால ஸ்தாவர ஸ்தானோ ஸ்திதிசீலானி பிருதிவியாதீனி திஷ்டந்தி அஸ்மின். அசையாத பொருளான பிருதிவிகள்னா இவ இடத்துல இருக்கார். பிருதிவி திருடா வேதம் சொல்றோம். யார் இருப்பதனால இந்த பூமி திருடமா இருக்கோ. வெறும் ஸ்தானோங்கிறத பரமேஸ்வரனுக்கும் பேருண்டு, அதே மகாவிஷ்ணுக்கும் ஸ்தானம்னு. அப்படி அதுக்கு அடுத்ததா பிரமாணம், சம்பிதாத்மனா பிரமாணம்.
பார்க்கிறோம். இந்த பிரமாணம் எனக்கூடியதான ஒரு நாம இருக்க, அது இங்க பிரமாதாங்கிற அர்த்தத்துல பிரமாணம்னு சொல்லியிருக்கு. பகவானுக்கு பகவான் தான் பிரமாதாவா இருக்கார், பார்க்கிறவராக அவர் தான் இருக்கிறார். ஆனா பிரமாணமாகவும் இருக்கார். பிரமாணம் பிரமாணம் உண்மையான அறிவுக்கு பிரமா என்று பெயர். இருக்கிறது இருக்கும்படி வரக்கூடியதான அறிவு அதுக்கு பிரமான்னு பேர். இதுதான் சாஸ்திரங்கள்ல யதார்த்த ஞானம்னு சொல்லுவார். யதா அர்த்தா, பொருள் எப்படி இருக்கோ அப்படி அறிவு வந்ததுனால் அது உண்மையான அறிவு. அதான உண்மைங்கிறோம். இருக்கிறது இருக்கும்படி அறிவதற்கு உண்மை என்று பெயர் யதார்த்த ஞானம். இதான் நியாய பாஷையில தத்துவத்தி தற்பிரகாரக ஞானம். எது எப்படி இருக்கோ அதை அந்த விதமாக பார்க்கிறேன். கடத்தும் இருக்கிற கடத்தை கடமாக அறிந்தானேயானால் இது பிரமா. ஆனா கிழிஞ்சல்ல வெள்ளியில் அறிந்தானேயானால் அப்புறமா. கயற பாம்பா அறிந்தானேயானால் அப்புறமா. இருக்கிறது இருக்கும்படி பார்த்தானேயானால் பிரமா. அப்படிப்பட்டதான பிரமாயை காண்பித்து கொடுக்கக்கூடியதான ஒரு சாதனத்துக்கு பிரமாணம் பேர். கண்ணுக்குமையினால் நாம் இருக்கிறது இருக்கப்படி பார்க்கலாம். ஆகையால் கண்ணுங்கிறது பிரமாணம். அந்த பொருளானது பிரமேயம். இந்த அறிவானது பிரமா. இருக்கிறது இருக்கும்படி அறிகிற அறிவுக்கு பிரமானது. இப்படிப்பட்டதான பிரமையானது எங்க இந்த பிரமாதா அறிபவனானவன் தான் பொருளை அறிவதற்காக அறியக்கூடியதான சாதனமான கண்ணை உபயோகிக்கிறார். இப்ப எது முன்னால இருக்க? முதல்ல பிரமாதா இவன் இருக்க. இவன் தான் தன்னை விட வேறான ஒரு பொருளை அறிவதற்காக அறிவு சாதனமா இருக்கக்கூடியதான கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், கை, கால முதலிய பிரமாணங்களை உபயோகப்படுத்துகிறார். ஆகையால் பிரமாதா பிரமாணத்தை பிரமேயத்தை அறிவதற்காக உபயோகப்படுத்தி அந்த அறிவை பிரமையை அடைகிறார். ஆனா பிரமாணமோ பிரமேயோ பிரமாதாவோ எல்லாமே பகவான் தான். சர்வமும் சைத்தன்யம் தான். அந்தந்த சைத்தன்யம் அந்தந்த நிலையில இருக்கும் பொழுது அதுக்கு பிரமாண பிரமேய பிரமாத்திர விவகாரங்கள் இருக்கிறதெல்லாம் ஒரே சைத்தன்யம் தான். உண்டேது ராமுடப்படும் இருக்கிறது ஒரே தத்துவம் தான். ஆனா இதை நாம அநேக விதமாக அந்தந்த உபாதியை வச்சிருந்து தனித்தனியாக பேசுறோம். நகமாக பிரமாணம் இது பகவான் தான் பிரமாணம். பிரமாத்வத்ர சைத்தன்யமேவா அப்படிங்கிறது அந்த பகவான். அந்த பிரமாணம் என்கிறத நாம எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? இருக்கிறத இருக்கும்படி அறிவதற்காக சில பிரமாணங்களை நாம் எடுத்திருக்கோம். அதுல முதல்ல பிரத்யக்ஷம்னு ஒரு பிரமாணம். கண்ணுக்கு முன்னால இருக்கிறது அக்ஷம் பிரதி பிரத்யக்ஷம், அதானே பிரமாணம்ங்கிறோம். சார் இது அப்படித்தானே சார், என் கண்ணால பார்த்தேன் சார். அதான் இப்ப வந்தாரே யார இவர் இன்னாருதான், அது இவரு தெரியும். நான் பார்த்தேனே. இவன் எந்த பொருளையும் அவன் பார்த்தேன் ஆகையால் அது அப்படித்தான் என்கிறார். இருக்கிறது இருக்கும்படி அவன் சொல்வதற்கு பிரமாணம் என்ன? அவனுடைய புலன், அவனுடைய அனுபவம். நான் பார்த்தேன் இவரை எனக்கூடியதான அனுபவம் இருக்கே, இதுதான் பிரமாணம். இன்னொரு பிரமாணம் என்ன? நெருப்பு இல்லாம புகையுமா? புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்கு, இது அனுமானம். எங்க புகை இருக்கா அங்கே நெருப்பு. இது பெரிய விவகாரம். நீ சமையல் கட்டுன்னு நெருப்ப பார்த்து புகைய பார்த்த நெருப்பையும் பார்த்த. ஆகையால் சமையல் கட்டுன நெருப்பு புகை இருந்ததுன்னா சமையல் கட்டுல நெருப்பு இருக்குன்னு தெரியும். மலையில புகை இருந்தா இங்க நெருப்பு இருக்குன்னு எப்படி தெரியும்? மலையில புகையும் மலையில நெருப்பும் பார்த்திருக்கீங்களோ? பார்த்தா பிரத்யட்சம். நீங்க எங்க பார்த்தீங்களோ அது இல்லையே. அந்த நெருப்பு அந்த புகை வேற, இந்த புகை வேற. சமையல் கட்டுல இருக்கிற புகையா நெருப்புல மலையில இருந்தது இல்லையே. தற்பரம் நான் சந்தி கிராமாந்தரத்துல என்ன பண்ணுவோம், ரோடெல்லாம் இடத்துல இந்த பொங்கல் வர சீசன்ல முன்னாள் அப்ப பனியா இருக்குமா இல்லையா, அதனால என்ன பண்ணுவா
அந்த குப்பையெல்லாம் போட்டு எரிஞ்சு அது வந்து உஷ்ணம் காய்ச்சிட்டு இருப்பான். அங்க புகையும் இருக்கு, நெருப்பும் இருக்கு. நாள் சந்தையில புகையும் நெருப்பையும் பார்த்திருக்கேன், சமையல் கட்டுல புகையும் நெருப்பையும் பார்த்திருக்கேன். பசுமாட்டு இருக்கிற இடத்துல ஒரு தீபம் வைக்கணும்னு சொல்லுவான். பசுமாட்டு தொட்டுல தீபம் இருக்கணும். அங்க புகையும் இருக்கு, நெருப்பும் இருக்கு. மலையில புகை இருந்தா நெருப்பு இருக்கணும் நிர்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டான். இல்லையே சார், ஏன்னா புகை இருக்கே சார், நெருப்பு இருக்க வேண்டாமான்னு. புகையில நெருப்பு இருக்கணும்னு சமையல் கட்டுல பார்த்திருக்கேன். சமையல் கட்ட புகைக்கு சமையல் கட்ட நெருப்புக்கு தான் சம்பந்தம். மலை நெருப்புக்கு மலை புகைக்கும் மலை நெருப்புக்கு சம்பந்தம் எப்படி தெரியும்னா, இப்படி எல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நான் புகையை பார்க்கும்போது உலகத்துல இருக்கிற எங்கெங்க புகை இருந்தாலும் அங்கெங்க நெருப்பு இருக்கு நான் கண்டுபிடிச்சுட்டேன். இதுதான் வியாப்தின்னு. வியாப்தின்னு புகை இருந்தா நெருப்பு இருக்கணும், அது எந்த புகையா இருந்தாலும் அங்க நெருப்பு இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சு. ஆகையால் மலையில புகை இருக்கிறதுனால மலையிலேயே நெருப்பு இருக்குமா. இது அடுத்ததான ஒரு பிரமாணம் அனுமானம். அதே போல உபமானம், இது போல அது இருக்கு. அப்புறம் ஒரு ஒரு பதத்தை சொன்னால் அந்த பதத்தினால ஒரு அர்த்தம் புரியுது. அதான் சப்தம் இருக்கு. யானைன்னு சொன்ன இங்க யானை இல்ல. ஆனா என்ன ஆகுங்க, துதிக்கையோட தந்தங்களோட 4 கால்களோட முறம் போன்றதான கால்களை வைத்துக் கொண்டு சின்ன கண்களோட அப்படி ஒரு துதிக்கைய ஆட்டிட்டு ஒரு பிராணி இருக்கும். அதை பார்த்தாலே பார்க்கணும்னு தோணும். அப்படின்னு எல்லோரு மனசுலையும் விழுதோங்கியா. இந்த சொல்லுக்கு அந்த பொருளை சொல்லக்கூடியதான ஒரு யோக்கியத்தை, ஒரு சக்தி இருக்கு. இதுதான் அந்த பொருள் அர்த்தமானது நமக்கு தெரியுது. அதுக்கு சார்ந்த போதம் புரிதல். அதற்கு பிறகு பகல்ல தேவதத்தன் சாப்பிடுறதே இல்லை. ஆனாலும் 15 நாளா நான் பார்த்துட்டே இருக்கேன் சார். ஆனா 2 கிலோ வெயிட் ஏறி இருக்கேன் சார். அப்ப ராத்திரி நல்லா பிடிக்கிறான்னு அர்த்தம். இது அர்த்தாபத்தி. இப்படி பிரமாணங்கள், பாவரூபமான பொருள்களை அறிவதற்கு பிரமாணங்கள் 5. இத்தனை பிரமாணமும் உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான் அந்த ஞானம், சைத்தன்யம் சொல்லும். அதனால அந்த பிரமாணம் யாரு? பகவான் தான் பிரமாணம். பிரமாதாவா இருக்கிறது அவர் அல்லவா. இந்த சரீரத்தை சிருஷ்டி பண்ணினா சரீரத்துக்குள்ள நான் இருப்பேன், நான் இந்த ஜீவன யாத்திரத்தை நடத்துவேன். ந பிராணேன ந பாவேன மத்தியோகி கஷ்டனா. வெறுமனு மூச்சு காத்து உள்ளையும் வெளியிலையும் வருவதனால் மட்டும் மனிதன் வாழல. அதற்கு அடிப்படையில ஒரு பகவான் இருக்க. அதனால்தான் நம்ம எல்லா காரியம் அப்படி பிரமாணஸ்வரூபியாக பகவான் இருக்கார். ஆகையால் அவருக்கு என்ன வேற பிரமாணம், பிரமாதாவாகவும் பிரமாணமாகவும் இருந்து கொண்டிருக்கார். பிரமாணம் ஏது மரியாதா சாஸ்திர ஈயத்தா பிரமாத்ருஷு அப்படின்னு அமரகோஷம். ஆகையால் பிரமாணம்னு சொன்னாலே பிரமாதா, அறிபவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப பிரமாணம் திஜவவ்யயம் அந்யதா பாவவ்யதிரேகேன காரணம் இது பீஜமவ்யயம் சவிசேஷணம் ஏகம் நாம பீஜம் அவ்யயம். இப்படி நாம கண்ணம் பார்த்திருக்கோம். ஆனா இந்த நாம 2 சேர்த்து ஒரு நாமம். தாவர ஸ்தாவனங்கிறது ஒரு நாமம், பீஜமவ்யயங்கிறது ஒரு நாமம். அதுல அவ்யயமான பீஜம், பீஜங்களுக்குள்ள என்ன அவ்யயத்துவம்? என்ன மாங்கொட்டையோ அல்லது வெறும் விதையோ இதை பார்த்தா கண்ணுக்கு தெரியும், அதை நீங்க போடலை. ஆனா இவர் எப்படி இருக்கார்? அவ்யக்தமாக இருக்கார். சகல பிரபஞ்சமும் நாம பார்க்கக்கூடியதான எத்தனை பிராணிகள், எத்தனை மலைகள், அத்தனை பதார்த்தமும் அவருக்குள்ள இருக்கு. சர்வமும் பகவானுக்குள்ள வியாபித்து இருக்கு. பகவான் எப்படி வைத்துக் கொண்டிருக்கார்? சகல பதார்த்தங்களையும் தனத்துக்குள்ள தன் வயத்துக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கார். இத கிருஷ்ண அவதாரத்துல அம்மாவுக்கு காட்டியிருக்கார். மண்ணு சாப்பிட்டியேன்னு கேட்டார். மண்ணை சாப்பிட்டியான்னு கேட்டா பகவான் சொல்றார்,
நான் சாப்பிடுறதுக்கு மண் எங்கேம்மா இருக்குங்கிற ஏன் அப்படி எல்லா மண்ணும் எனக்குள்ளத்தானே இருக்கு. அந்தர் பகிஷ்ட சர்வம் வியாபியனாராயணஸ்திதா. அவர் என்ன நிலையில பேசுறார்? பாவம் அந்த யசோதைக்கு ஒண்ணும் தெரியல. அந்த அம்மா இது சாதாரணமான ஒரு மனுஷ. அந்த கிருஷ்ணனை தன் குழந்தையாக பார்க்கிறார். அவளுக்கு குழந்தை மேல பாசம் உண்டு. இந்த குழந்தை மண்ணை சாப்பிட்டானேயானால் தோகை வந்துருமே, குழந்தை கவலைப்படமே, ஜீர்ணம் ஆகாதே, நாளைக்கு விளையாடாதே, விளையாடாம படுத்துட்டு இருந்தா எனக்குன்னா கவலை அப்படின்னு நினைச்சிட்டு கஷ்டப்பட்டு கைய பிடிச்சிட்டு கேட்கிறா, நீ மண்ணை சாப்பிட்டியாமே? இந்த குழந்தை சொல்றது இல்லையம்மா. அக்ரஜோ விவதேக. ஏன் பொய் சொல்றாய்? உங்க அண்ணாவும் சொல்றான் நீ மண்ணை சாப்பிட்டேன்னு. போடுமோ? அதனாலதான் நான் சாப்பிடலைங்கிற. ஏன்னா அண்ணா பொய் சொல்றான். போடுமோ? அண்ணன் தம்பிக்கு சண்டை வந்ததுன்னா என்ன சொல்லுவான்? என் மேல அவன் கோபமா என்னை விட்டுட்டான், அதனாலதான் அவன் பொய் சொல்றான். நான் சாப்பிடுவேன் நான் மண்ணை. உனக்கு தெரியும். இப்ப அம்மா சொல்லு, உனக்கு தெரியாதா நான் சாப்பிடுவேனா? நீங்க இவ்வளவு தின்பண்டம் கொடுத்தீங்க, அது போராத வரைக்கும் ஊர்ல இருக்கிறவன் எல்லா வண்டையும் நெய்யும் சாப்பிட்டிருக்கேனே, காயத்துல இடம் இல்லையே, எங்கிருந்து நான் சாப்பிடுவேன்? அம்மா எதையும் சொல்ல தோணல, ஆனா நம்ப தயாரா இல்லை. என்ன பண்ணினா வாயை தரது சாமி. வாயை தரன்னு சொன்னதுமே பகவான் பார்த்தார். எல்லாத்தையும் மண்ணைத்தானே சாப்பிட்டேன்னு. பூமண்டலம் முழுக்க எனக்குள்ள இருக்குமா, ஆகாசங்கள்லாம் எனக்குள்ள இருக்க, சூர்யா சந்திராதிகள்லாம் இருக்க, நட்சத்திரங்கள் இருக்க, அத்தனையும் பார்க்க மாறிந்த சினிமா பார்க்கிற மாதிரி அத்தனை பிராணிகளும் அத்தனை பதார்த்தங்களும் அந்த வாய்க்குள்ள, சின்ன வாய்க்குள்ள தெரிகிறது. இந்த அம்மாக்க மோகம் வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் தெரியும். அதுக்குள்ள ஒரு கோகுலம், அதுக்குள்ள கோபிக்க, அதுக்கு முன்னால கிருஷ்ணன் நிக்கலாம், அவரும் வாயை தருதுன்னு மறுபடியும் அந்த கோபிக்கையும் பார்த்துட்டு இருக்க. என்ன சரி விவகாரம் ஒண்ணும் சரியா வரலையே. கண்ணை இறுக்கி மூடிந்தானா தெரிகிறதுன்னா, கண்ணை தெரிஞ்ச கண்ணை மூடினா பரவாயில்ல, கண் மூடினவரும் இந்த சுதந்திரம் தெரிஞ்சா என்ன பண்ணுவா? ஒண்ணும் தெரியல. கிருஷ்ணான்னா மாய மறைச்சு விட்டார். தைரி கேட குணமகி கிருஷ்ணநாமஸ்மரணம் திரும்பியோ இல்லையம்மா? மாயெல்லாம் போகட்டும், உனக்கு மாய போச்சு. இப்ப என்ன, இந்த குழந்தைக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஏன்னா வாய் தருந்த இத்தனையும் தோன்றது, அதனால ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிராமணாலாம் கூட்டு வந்து மாத்திரக்காரோது என்ன பண்ணாரு? அந்த மாம்சா உடம்புல ஓடுறது பண்ணுட்டா. அந்த கிருஷ்ணன் தானா பண்ணிக்க தெரியாது, இதுல பண்ண சொல்லுது. அந்த மாத்திரக்காரோது அப்படின்னு அத்தனை ஞாபகங்களும் பண்ண வச்சாலும் அந்த குழந்தை சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில். இப்படி அந்த அசையாத பொருள்கள் எது இருந்தாலும் அத்தனையும் தன்னிடத்துல உலகத்துக்கு காரணமா தான் அவரிடத்துல தத்வேதம் தரி அவ்யாக்கிருதமாசி தன்னாமரூபாத்தியாமே வியாக்கிரியதா. இத்தனை பதார்த்தங்கள் எல்லாம் அவ்யாக்கிருதமாக சூக்ஷ்மமாக பகவானுடைய சரீரத்துக்குள்ள ஒன்னா போயிட்டோம். பிரளய காலம் மறுபடியும் சிருஷ்டி ஆரம்ப ஆத்மன ஆகாசம்பூதா ஆகாசாத் வாயோ வாயோரக்னி அத்தனையும் வெளியில வரும். இந்த பதார்த்தங்கள்லாம் எங்க இருக்க? அவருக்குள்ள இருக்கு. தெரியலையே சார், பகவானை பார்த்தா தெரியலையே, அதனாலதான் அவருக்கு அவ்யக்தம்னு பேரு. அந்த அவ்யக்தத்துக்கு அப்பாற்பட்டவர் அவ்யக்தா புருஷ பர புருஷ அன்னபரஞ்சி சாகாட்சாபராகதி. இருக்கக்கூடியதான எல்லா பதார்த்தங்களுக்கும் கூட்டஸ்தம்னு பேரு. அந்த கூட்டஸ்தமாக இருக்கக்கூடியதான அவ்வியத்தை விட வசதியா இருக்கார். தவ சர்வாணி பூதானி
கூட்டஸ்தோ அக்ஷர உச்சதே. அத்தனை பிராணிகளும் அத்தனை பொருள்களும் ஸ்தூலமான பதார்த்தங்கள் எவைகள்லாம் உண்டோ அவைகளெல்லாம் சரம் என்று பெயர். அந்த சரத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறவர் அக்ஷரம் அவ்யக்தம். அந்த பரமான அவ்யக்தத்தை விட மேல இருக்கிறவர் பகவான். ஆகியால் அவ்யக்த புருஷ பரஹா. அப்படிப்பட்டதான இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரான பிரகிருதி சம்பந்தம் இல்லாதவரான பிரகிருதிக்கு தாண்டினவரான அந்த பரமாத்மா, அவரை நாம் பரம்னு சொன்னோம். அவரைத்தான் இங்க அவ்யக்தம் பீஜம் அவ்யயம் அப்படி சொல்லுறோம். அந்யதாபாவ வியதிரேகேன தான் மாறாமலேயே சுசமானகத்தாக அந்யதாபாவ வியதிரேகேன அவர் பாரமார்த்திகமான நிலையில இருக்க. அது ஒரு மாறுதலும் இல்லை. வேதாதி பிரபஞ்ச ரூபமா மாறுகிறவர் காரணம். ஆகையால் பீஜம் அவ்யயம். சவிசேஷனம் ஏகம் நாம தான் மாறாமலேயே அத்தனை பொருள்களுக்கும் காரணமாக இருக்கிறவர். ஆகையால் பீஜம் அவ்யயம். அதற்கு பிறகு அடுத்த நாமாக்கள் வருது. அர்த்தோ நர்த்தோ மகாகோஷோ மகாபோகோ மகாதன. இந்த விஷ்ணுதாஸ்நாமம் எனக்கூடியது நாம் தினந்தோறும் வாசிச்சுட்டு இருக்கோம். வாசிக்கணும் வேற விக்கிறது. ஏயம் கீதா நாம சகஸ்திரம். பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் படிக்கணும் ஒரு நாளைக்கு. விஷ்ணுதாசனம் முழுக்க 1000 நாமாக்களும் படிக்கிறோம். ஏன் சார் இல்லப்பா, இந்த சில மகாபாதகங்கள் உண்டு, தெரியாம பண்ணிவிடலாம். இந்த மகாபாதகங்கள் பண்ணினவனுக்கு அவனுக்கு மோட்சம் வராது. ஞானம் வரதுக்கு வேண்டிய